உடனே என்ன செய்யணும், பொறுமையை கையாளணும். இதான் பொறுமையை சொல்லலாம். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலுமே அந்த சோதனை ஏற்படும் போது என்ன செய்யணும், பொறுமையை கையாளணும். அதே மாதிரி இந்த சோதனைகள் ஏற்படும் போது, வாழ்க்கையில பயங்கரமான கஷ்டங்கள் ஏற்படும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில துஆக்கள் நமக்கு நிச்சாங்க கத்து கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கையோட செஞ்சோம் அப்படின்னா அதை விட சிறந்த அல்லாஹ் ஒரு பலன் தருவோம். என்ன அப்படின்னா, நீங்க வரலாற்றுல படிச்சு பாத்தீங்கன்னா அபூ சலமா உம்மு சலமா 2 பேரும் கணவன் மனைவி. அதுல ஒரு இடத்துல அபூ சலமா வந்து என்ன செய்யாரு, இறந்து போயிருந்தாரு. இவர் எப்படிப்பட்டவர்னா, இவர் தான் அந்த முதல் ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க இல்லையா, அதுல சென்ற ஆட்கள் இவரும் ஒருத்தர். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நிறைய தியாகம் பண்ணவர். அப்போ இவர் இறந்து போனோம்னா இவங்களுடைய மனைவி என்ன செய்றாங்கன்னா, அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து தந்த துவாவை தன்னுடைய மனைவிக்கு நிச்சாரு கத்து கொடுக்காரு. என்ன துவா? இன்னா லில்லாஹி, நாம் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவன் பக்கமே நினைச்சறோம் திரும்ப போறோம். அப்படிதானே உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு நாள் அல்லாஹ் கூப்பிடுவான், நினைச்சிருவோம், திரும்ப போயிருவோம். அல்லாஹும்ம இறைவா, அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லி கைரன் மின்ஹா, எனக்கு நீ ஏற்படுத்திய இந்த சோதனையில இதை விட சிறந்தது தாயா அல்லாஹ். அப்படி அல்லாஹ் நமக்கு ஏதாவது சோதனை ஏற்படுத்திப்பானா இல்லையா, அதுல பொறுமையா இருந்து இதை விட என்னது எனக்கு சிறந்த தாயா அல்லாஹ் அப்படிங்கிற துவாவுடைய அர்த்தம். அப்போ இது துவா சார் கத்து கொடுக்காரு உயிரோட இருக்கும்போது. ஒரு இடத்துல அவர் என்ன செஞ்சாரு, இறந்துட்டாரு. இறந்த உடனே இந்த துவா என்ன செய்றாங்க, நம்பிக்கையோட அந்த பேர் என்ன செய்றாங்க சொல்லிட்டு வராங்க. சொல்லிட்டு வந்துட்டு அவங்க சொல்றாங்க, என்னுடைய கணவர் அபூ சலமாவை விட ஒரு சிறந்த மனிதன் என்ன செய்யல நான் பார்க்கல, அவரை விட எனக்கு ஒரு நல்ல கணவர் கிடைக்க போறாரா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து என்ன செய்றாங்க, ஒரு ஆள் அனுப்பி நான் என்ன செய்றமா நீ கல்யாணம் பண்ணிக்கிடுமா சொல்றான். யோசிச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஒரு சிறந்த மனிதரை பார்க்க முடியுமா? இதுவரைக்கும் ஒரு சாதாரண ஒரு முஸ்லிமுக்கு மனைவியா இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி ஆயிடுவாங்க, அவங்க கல்யாணம் முடிச்சா மூமின்களுடைய அண்ணி ஆயிடுவாங்க. ஒட்டுமொத்த முஸ்லிம் இருக்குமா இல்லையா, இவங்க எல்லாத்துக்கும் நம்ம எல்லாத்துக்கும் யாரு இப்போ வரைக்கும் யாரு, அவங்க நமக்கு அம்மாங்கிற அந்தஸ்தை நிச்சயம் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அப்போ ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மகிட்ட எடுத்தான் அப்படின்னா அதை விட என்ன செய்வான், சிறந்தது தருவான். நாம கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நேரத்துல என்ன செய்யணும், பொறுமையை கையாளணும் அப்படிங்கிறதா இந்த இஸ்லாம் சொல்லிக்கலாம். அதே மாதிரி சில நேரங்கள்ல துன்பங்கள் துயரங்கள்லாம் ஏற்படும் போது நம்ம எப்படி வாழ்க்கை வசதிகள் ரசூலுல்லாஹ் வந்து உங்களுக்கு மேல உள்ளவங்க பார்க்காதீங்க, உங்களுடைய கீழே உள்ளவங்க பசங்க இல்லையா, ஒரு 2 வீடு வச்சிருக்கான், அவன் 2 வீடு வச்சிருக்கான், நமக்கு வாடகை வீடா இருக்கா அப்படி இருந்து போவோம். ரோட்ல ஒருத்தன் படுத்திருக்கான், அவனோட நம்ம நினைச்சிடும் வாடகை வீட்டுல இருக்கோம். ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருக்கான், அவனோட சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கேன், ஒரு சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கான், அவனோட கார்ல. இப்படி நினைச்சீங்க வாழ்க்கை வசதிகளை உங்களுக்கு கீழே உள்ளவங்க பார்வை சொன்னாங்கல்ல, அதே மாதிரி நமக்கு சோதனைகள் ஏற்படும் போது நம்ம கீழே உள்ளவங்க பார்க்கணும். உதாரணத்துக்கு வந்து நமக்கு சின்ன உடம்பு செல்லுன்னு வைங்களேன், நம்மளோட கீழே இருப்பான் இல்லையா, அவன் நம்மளோட பயங்கர நோயாளியா இருப்பான், அவனை பார்த்து கேட்பான் அவனுக்கு எவ்வளவு பெரிய நோய் இருக்கு, அதை விட அல்லாஹ் நினைச்சல நமக்கு தரல அப்படியே நினைச்சு வாழ்க்கையை எடுத்துக்கணும். அதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நமக்கு மிகச்சிறந்த ரோல் மாடல். என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் நான்லாம் எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சு தெரியுமாப்பா, பிறந்த உடனே அத்தாமலாம் இறந்துட்டேன், என்ன மாதிரி யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு வந்து சொன்னானீங்க, அதுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம். ஏன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போதே அத்தா இறந்தாச்சு. பிறந்து 6 வயசா இருக்கும்போது அம்மா மூஞ்சி பார்த்து வளரும், அப்ப என்ன செய்றாங்க, தாயை இறந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, தந்தையும் தாயும் இல்லாம ஒரு அனாதையா நினைச்சாங்க வளர்ந்தாங்க. சரி, பிறந்தபடி வளர்ந்து வராங்கல்ல, அப்ப யார் பார்க்கணும், பாட்டனார் அத்தாவுடைய அத்தா. அவர் கொஞ்ச நேரம் வளர்ந்து வராரு, அவர் என்ன செஞ்சாரு, இறந்தாரு. அவர் ஒரு ஆள்கிட்ட கை பிடிச்சு கொடுக்காரு, அபூதாலிப். அவர் நல்ல முறையில் பார்த்தார். அவர் என்ன செஞ்சாரு, இஸ்லாம் வந்து நபியா அவங்க ஆனதுக்கு அப்புறம் பல வகையில அந்த காபிர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது பக்கபலமா நின்றாங்க. அவர் இறந்து போயிருந்தாரு. இப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு சோதனை வந்துருக்கும். அவர் இறந்து கொஞ்ச நாள்லயே அவருடைய மனைவி அன்னை ஹதீஜா என்ன செய்றாங்க, இறந்து போயிருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா, அந்த முதல்ல வகிச்சீதை கொண்டாங்க இல்லையா, கொண்டு வந்து என்ன சொன்னாங்க, சம்பிலூனி நீ போத்துங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே எந்த அளவுக்கு ஒரு மனைவி தன்னுடைய கணவன்கிட்ட நடந்து கொள்ளணுங்கிறத கத்துக் கொடுக்காங்க. நீ பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நீ ஏழைக்கு உதவி செய்றீங்க, உறவினருக்கு உதவி செய்றீங்க, சத்திய சோதனை ஆட்பட்ட அந்த மக்களுக்கு உதவி செய்றீங்க, அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அவங்களை கைவிட மாட்டான். இது ஆறுதலா இருந்த ஒரு பெண் தன்னுடைய மனைவி. இன்னும் சொல்ல போனா பொருளாதார அனைத்தையும் நினைச்சாங்க, மார்க்கத்துக்காண்டி செலவு பண்ண ஒரு மனைவி நினைச்சாங்க பக்கபலமா இறந்து போய். யோசிச்சு பாருங்க, அப்போ 2 கையும் போன மாதிரி ஒருத்தர். சரி, அதுக்கப்புறம் அல்லாஹ் விட்டானா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அப்படியே கல்யாணம் முடிச்சு அவன் குழந்தை வருது, ஆண் வாரிசே இல்ல. இப்ராஹிம் இறந்துட்டாரு, அபுல் காசிம் இறந்துட்டாரு, தாஹிர் 3 ஆண் குழந்தை நினைச்சிட்டாங்க, அப்துல்லா இறந்துட்டான். யோசிச்சு பாருங்க, நீங்க ஆம்பளை பிள்ளை எதிர்பார்க்கும், ஆம்பளை பிள்ளை இல்லையா, ஆம்பளை பிள்ளையே நிறைய பேர் எதிர்பார்க்கலாம். இல்லாம இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. இப்ப இறந்து ஒரு 6 மாசம் இறந்து போச்சு, ஒரு 8 மாசம் இறந்து போச்சுன்னா எப்படி இருக்கும், எவ்வளவு மனசுல வலி இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் குழந்தைய எல்லாம் எடுத்துட்டான். சரி, ஆண் குழந்தைய எடுத்துட்டு பெண் குழந்தைய விட்டானா அதே உள்ளே
ஜைனபு, உம்மு குல்சும், ருக்கையா இவங்க எல்லாமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலத்துல இறந்து போனாங்க. ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு வாழ்ந்தாங்க. யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க மட்டும் தான் நினைச்சாங்க, அதுக்கப்புறம் வாழ்ந்தாங்க. அப்பனா நமக்கு தான் இவ்வளவு சோதனை நினைச்சோம் அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நீங்க தோண்டி எடுத்துறீங்களே, எப்பா அல்லாஹ்வுடைய தூதருக்கு இவ்வளவு சோதனையா, அப்ப நமக்கு பரவாயில்லப்பா நினைச்சிருவோம் போயிருவோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் துன்பங்கள் ஏற்படும் போது எப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையாக இருந்தார்களோ அதே போன்று பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஆக்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.